சிறு தமிழ் நிகழ்ச்சியினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் அவர்கள் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகள் நடிச்சுட்டு வந்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரயன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரோட இணைஞ்சு சந்தீப் கிஷன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, துர்ஷன் விஜயன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, காளிதா ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹீரோவாக இல்லாமல் ஒரு நல்ல இயக்குனராகவும் தன்னுடைய காலடி தளத்தை பிடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு பாப்பாண்டி என்ற திரைப்படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ரேவதி மற்றும் மடோனா செபாஸ்டியன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இயக்க இருக்கிற இந்த ரயான் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 200 கோடிகளுக்கு மேலே வசூல் அள்ளியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் மூன்றாவது ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய சகோதரி மகனான பவிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்க போறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஜி பிரகாஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசையமைக்க போறாரு. அதுக்கடுத்து தனுஷ் அவர்கள் 4வது திரைப்படத்தை இயக்கிறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட இணைஞ்சு நம்ம நித்யமேனன் அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம நித்யமேனன் அவர்களே ஒரு பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.